ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குமரிச்சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கொடியோட ஃபுல் வீடியோவை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது நம்ம ஒரு குட்டி செடியாக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பெரிய கொடியாக அது மாதிரி நிறையவே எனக்கு பலன் கொடுத்துச்சு. இதில் நான் எல்லோ கலர் தான் ரொம்ப பார்த்துருந்தேன். நான் வாங்கிட்டு வந்தது பர்பிள் கலர். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கொடியோட ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பேஷன் ஃப்ரூட் தான். நான் 1 இயருக்கு முன்னாடி குழித்துறை வாவலி பொருட்காட்சியில் ஒரு குட்டி செடியாக வாங்கிட்டு வந்திருந்தேன். தரையில் நட்டுட்டு அதை அப்படியே கொடி என்ன பண்ண அப்படின்னா கார் ஷெட்டுக்கு மேலே படத்தி விட்டுருந்தேன். அது இந்த அளவுக்கு பெருசாக 1 இயரில் படந்து வந்துடுச்சு. ஃபுல்லாகவுமே கீழேருந்து ஃபுல்லாகவுமே மேலே படந்து வந்துருக்கு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் குட்டியாக மொட்டு வந்திருக்கிறதுல பார்க்குறதுக்கு அப்படியே இலை மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. அப்புறமா பார்க்கும்போது அதுலேருந்து பூ வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், இந்த குட்டி மொட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பூ வர்றதுக்கு முன்னாடி அழகாக வந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் பெரிய பூவாக மாறிடுச்சு. மொட்டு கொஞ்சம் பெருசாக ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூ அழகாக விரிஞ்சு பூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு நிறைய பூத்து இருக்கும்போது இந்த பர்பிள் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பூ கொஞ்சம் சுருங்கிடும். சுருங்கினதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஜ் தான் இது காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுருங்கின அந்த சின்ன பூலேருந்து அடுத்த சின்ன காய் வந்துடுச்சு. பாருங்க, குட்டியாக ஒரு காய் இருக்கு. இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் பெரிய பழம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியம் சைஸ் காயும் இருக்கு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள காயும் இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடியிலே ஒரு சின்ன வள்ளி வருது அப்படின்னா அதுலேயே நமக்கு நிறைய காய்கள் கொத்து கொத்தாக இருக்கும். பாருங்க, கார் ஷெட்டுக்கு மேலேயும் எங்களுக்கு காய்ச்சி இருந்துச்சு. அப்புறமா சைடில் அந்த கொடி அப்படியே தொங்கி தொங்கி அதுலேருந்து எங்களுக்கு நிறைய காய் இருந்துச்சு. நம்ம கை வச்சு எட்டி பறிக்கக்கூடிய மாதிரியே அப்படி காய்ச்சிருக்கு. ஒரு சின்ன கேப் நமக்கு வீட்டில் கிடைச்சாலுமே அந்த கொடி நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா நிறைய காய்கள் எல்லாம் நம்ம பறிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. காய் பெருசாகி பார்த்தீங்க அப்படின்னா கலர் பார்த்தீங்களா கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பர்பிள் கலரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு காய். இது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவுமே எனக்கு பர்பிள் கலர் ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ ஃபைனலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த காய் ஃபுல்லாகவுமே பர்பிள் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டாக இந்த காய் தான் நான் பறிச்சிருக்கேன் இந்த கொடியிலேருந்து. வீடியோக்காக வெயிட் பண்ணி வீடியோ எடுத்துருக்கிறேன். இந்த 2 பழம் எனக்கு ஃபஸ்ட்டில் எனக்கு கிடச்சிச்சு. நான் பர்பிள் கலர் ரொம்ப பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி ஜூஸ் போட்டு சாப்பிட போகிறோம். நாங்கள் இதை கட் பண்ணும்போது தோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். கத்தி வச்சு ரொம்ப கட் பண்ணும்போது தான் அது கட் ஆகும். பார்த்தீங்கன்னா உள்ளடி பழம் எல்லோயிஷ் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது. இது நேச்சுரல் கலர். நம்ம ஜூஸ் போடும்போது வேறு எந்த கலருமே ஆட் பண்ண தேவையில்லை. நேச்சுரலாகவே நம்ம அந்த கலர் கிடைக்கும். இப்போ நான் ஒரு பழத்தை தான் கட் பண்ணேன். அதில் பாதி பழத்தோட எசன்ஸ் அதை உள்ளாடி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணால் போதும்.
ஒரு கப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து பழத்தை பறித்து குடிச்சிடலாம். ரொம்பவே எனர்ஜியான ட்ரிங்கும் கூட. ஒரு வீட்டில் நம்ம குட்டி இடம் இருந்தால் கூட இதை வந்து தரையில் நட்டுட்டு மாடியில் படுத்தி விட்டுட்டா போதும். நிறைய காய் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்களுமே இதை விரும்பி குடிப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரூட்டும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை. நன்றி, வணக்கம்.